உங்க பிளேயரை வாங்கி வைப்போமா வந்துட்டு ஒரு மேட்ச் உங்க தலை வந்து ஒரு 6 ஆயிடுச்சோடனே அதெல்லாம் போதும் மேட்ச் தான் நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. நாங்க வந்து ட்ரைன் பண்ணி விட்டோமே. இப்ப நீங்க வந்து எங்க கிட்ட வந்து அவன் வந்து 6 பண்ணியா ஒழுங்கா போலிங் ஒண்ணு இல்ல ஒழுங்கா பேட்டிங் ஆடணும். முதல்ல பவுலர் இருக்கணும். சாலை ஏன் விட்டீங்கன்னே தெரியல. சேவை ஏன் விட்டோம்னா அவங்க வந்து பர்பிள் கேப் தாங்க விட்டுருந்தாங்க. ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாங்க என்ன பேச போறோம் பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து ஏன் தோக்குது, எதனால தோக்குது அப்படின்னு நாங்க பேச போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஒருத்தர் இவரு வந்திருக்காரு, கெஸ்ட் ஒருத்தர் வந்துருக்காரு, சிஎஸ்கே ஃபேன், எல்லோ டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்திருக்காரு. அதனால வாங்க கண்டென்ட் போலாம். ஆர்சிபி எது தோக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு மேட்ச் தோத்தோ 2வது மேட்ச் தோத்தோ 3வது மேட்ச் ஜெயிச்சிரும். ஆனா நீங்க தோக்குறது லைனா தோத்துறீங்க. 6 மேட்ச் தோத்து ஒரு மேட்ச் ஜெயிக்கிறீங்க. நீங்க ஜெயிச்சிட்டே ஒரு இதுவே இருக்காது. உங்க தலை வந்து ஒரு 6 ஆயிடுச்சோடனே அதெல்லாம் போதும் மேட்ச் தான் நீங்க செலிப்ரேட் பண்றீங்க. எங்களோட பாருங்க, நாங்க வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் எங்க டீம் வந்து வேற டீமுக்கு போனா நல்லா இருக்காங்க. எங்க டீம்ல ஆட மாட்டேங்கிறானுங்களே. நிறைய பிளேயர் இருக்காங்க, சொல்லிட்டே போலாம். சொல்லுமாமா யார் யார் போனாங்க? என்னடா கூட இருந்து குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா பின்ன கொய்யாவோட பறிக்க முடியும். உங்க டீமுக்கே வந்து சிவம் தூபி வந்து ட்ரைன் பண்ணி விட்டோமே. இப்ப நீங்க வந்து எங்க கிட்ட வந்து அவன் வந்து 6 பண்ணியா ஆருச்சாவேடா டெபியூட்டி கமிஷனர் ஆஃப் சிக்ஸஸ். இந்த இடத்துல நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுன்னு ஓடிட்டீங்க. உங்க பிளேயரை வாங்கி வைப்போமா வந்துட்டு ஒரு மேட்ச் ஒரு டீம்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா? எடுத்தோடனே நீங்க வேணாலும் ஒதுக்கி விட்டு வாட்சனை பாருங்க, வேணாலும் ஒதுக்கி விட்டீங்க. ஆனா தூக்கி வச்சு நாங்க இப்படி பண்ணோம். பெண்ண கப்பே வச்சோம் நாங்க. ஆமா, அவரு நீதான் அவரை வந்து பஞ்சாப் ஏமாத்தி ஆர்சிபி வந்து எடுத்துட்டாங்க. ஆனா அவரு கப்படி இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அவன் லீடர் போர்டுல வந்தான், ஸ்டார்டிங் செகண்ட் அந்த மாதிரி பேசி வந்தான் ரன்ல. ஆர்சிபி எங்க தப்பு பண்ணுது? இதனால நீங்க ஒரு சிஎஸ்கே ஃபேனா வந்துட்டு நீங்க எங்க தப்பு பண்ணா ஒழுங்கா போலிங் போடணும் இல்ல ஒழுங்கா பேட்டிங் ஆடணும். முதல்ல பவுலர் இருக்கணும். எந்த டீம்ல பவுலர்ஸ் இருக்காங்க, பவுலிங் போடணும். நீங்க சொல்லணும் பவுலர் எடுத்தது பவுலிங் ஒரு 4 பேர் 5 பேர் போடுவாங்க. அது உங்களுக்கு ஸ்பின்னர் முக்கியம். சாலு அஸ்வங்கான் எவ்வளவு பெரிய பிளேயர் வச்சிருந்தீங்க. சாலை ஏன் விட்டீங்கன்னே தெரியல. சாலை ஏன் விட்டோம்னா அவங்க வந்து பர்பிள் கேப் தாங்க விட்டுருந்தாங்க. அவர் சொல்லிட்டாரு இந்த டீம் வந்து விக்கெட் வர மாட்டேங்குது. போன அடுத்த இது பார்த்தோன்னா 18 நினைக்கிறாங்க. 18 அவர் பர்பிள் கேப் ஒன்று தெரியல. அவர் ஆர்சிபி சூப்பரா போயிட்டு இருந்தாரு. அவர் ரிலீஸ் பண்ணி இப்ப நாங்க அவர் ரிலீஸ் பண்ணி யாரு எடுத்தோம் தெரியுமா? வச்சு நாங்க ரிலீஸ் பண்ணோம். பாருங்க, உங்களோட போன வருஷம் மெயின் லைன் அப் வந்து போன வருஷமா 3 வருஷம் ஹர்ஷல் பட்டேல் பெரிய லைன் அப் போல வச்சு நீங்க ஓட்டிருக்கீங்க. சிராஜ் வந்து 5 எடுத்துக்கிறாரு, 5 விக்கெட் எடுத்துக்கிறாரு. டெஸ்ட் பவுலிங் லைன் அப் போறாரு. அவரு நல்ல போலரு. அவனுக்கு அவன் ஏன் நல்லா போட்டுவானா, அவன் கூட பும்ரா அந்த மாதிரி யாரும் ஒரு ஆள் இருக்கும்போது சிராஜ் சூப்பரா போட்டுவான். அவனால ஒரு ஹோல் டீமையுமே போலிங் யூனிட்டா கண்ட்ரோல் பண்ண முடியல. அவனை அதை ஃப்ரண்ட்ல வச்சு கரெக்டா கொண்டு போக முடியல. நாங்க வந்து கப்ப வின் பண்ணாம இருக்கலாம், பட் ஆனா மக்களோட என்டர்டைன் பண்ணிருவோம். நாங்க வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் ரெக்கார்ட் இருந்தது எல்லாரும் ஸ்கோர் உங்ககிட்டதான் இருக்கு. என்ன பேசுறேன், என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. அது வந்து நீங்க ட்வீட் பண்ணுங்க. டெல்லி கூட தான் கப்பு வாங்கல, பஞ்சாப் கூட தான் கப்பு ஆர்சிபி தெரியல. கோலியாலியா நீங்க வந்து சிஎஸ்கே அப்படியே சிஎஸ்கே கூட தோனி இருக்க வரைக்கும் தான். போகும்போது தெரியாது. லாஸ்ட்ல எங்க கேட்பாங்க. லாஸ்ட்ல டெஃபினெட்லி வருஷம் வச்சு ஓட்டுறீங்களா? ஒரு தமிழ் பிளேயர் இருக்காங்களா? கன்னட தமிழ்ல யாரு இது தண்ணி கேன் போட வந்தேன்.
சும்மா ஒருத்தர் நம்ம டீம்ல இருந்து போனவங்க சாய் கிஷோர். ஆமா. சாய் கிஷோர் போயிட்டு சாய் சுதர்ஷன் வேற. ஆமா சாய் சுதர்சன் எங்க டீம்ல இல்ல. சாய் இருக்காங்க. சாய் கிஷோர் தான் ஐயா. எப்படியாவது நீங்க கப் அடிக்க போறது. இவ்வளவு பேசுறீங்களே, ஒரு மீம்ஸ் ஒண்ணு பார்த்தேன் ரீசெண்டா. அது வந்து தொடர்ந்து தோத்துட்டே இருக்கீங்க. அவங்க போய் கேட்பாங்க சிஎஸ்கே இதை போய் கேட்பாங்க ஃபீல் பண்ணாரா அடுத்த மேட்ச் பாத்தீங்களா? நாங்க ஃபீல் பண்றது இன்னும் எங்களுக்கு 10 மேட்ச் இருக்கிறதுனாலதான்டா. 10 மேட்ச் வந்தாலும் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம். we are RCB fans, we are loyal. அஞ்சு பேர் 6 பேர் பேசுறீங்க. ஏன்னா அப்ப பேசி மொட்டை கொடுத்துதான் ஆகணும். தனியா ஃபீல் பண்றது எல்லாருக்குமே தெரியுது. ஒரு 2 நாளைக்கு யாரும் போன் போடாதீங்க. போன் போட்டா எடுக்க மாட்டேன். போன் போட்டு பேசுற நிலைமையில நான் இல்ல. தயவு செய்து 2 நாளைக்கு யாரும் எனக்கு போன் போடாதீங்க. ஒன்னு பண்ணாதீங்க. நான் போன் எடுக்கவே மாட்டேன். தயவு செய்து வருத்தப்படாதீங்க. ஒரு சீசன் மட்டும் 2 சீசன். இந்த சீசன்னா எப்படி நான் ஃபர்ஸ்ட் சீசன் ஆச்சு பரவாயில்ல, லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வரீங்க. லாஸ்ட் ஓவர் 10 பால் 20 ரன் அது வரைக்கும் வரீங்க. ஆனா இந்த சீசன் 6 மேட்ச்ல கிட்டத்தட்ட ஒரு 4 மேட்ச் 5வது ஓவர்லயும் தெரிஞ்சிச்சு கண்டிப்பா நம்ம தோத்துருவோம். அந்த அளவுக்கு தெரிஞ்சதாதான் எல்லாருக்கும் இந்த சீசன் ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அது எதுக்காகனா எல்லா சீசனும் வந்து நாங்க கஷ்டப்பட்டு கிட்ட வந்து முன்னாடியே வந்து ஃபீல் பண்ணி போயிடுங்க. ஒரு டைம் ஃபைனல்ஸ் தோத்தோமே 6 ரன் அடிச்சிருந்தோம் வச்சுக்க, இந்நேரம் இந்த பேரே வந்துருக்காங்க. இருந்த பிரைம் டீம் எல்லாம் கிடையாது, எந்த டீம்லயும் கிடையாது. தொழில அணில் கொண்டு அது வேற. விராட் கோலி இந்த டீம் இருக்கும்போது என்ன என்டர்டைன்மெண்ட் தெரியுமா? 175 ரன் உங்க டீம்ல யாரா வச்சிருக்கீங்களா? சிஎஸ்கே நாங்க மொத்தமாவே டீமாவே 175 ரன் அடிச்சு இப்போ நீங்க கேட்டீங்களா? நாங்க 10-11 பேர் 175 அடிச்சு அதே 11 பேர் வச்சு ஜெயிப்போம். ஆனா நீங்க ஒரு ஆள் 175 வச்சு மீதி 11 பேருக்கு ஜெயிக்க மாட்டீங்க. தப்பு இல்ல. ஆடுறது அப்படி ஏன் சொல்றேன் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. அதான் ஒண்ணு இப்ப இந்த வாட்டி கப் இல்ல சொல்ல முடியாது. ஷோகேஸ்ல இப்படி ஒரு கப் நம்மதே கிடையாது. கப்பு வரல. இப்ப நம்துன்னு சொல்லிட்டால கப்பு எங்களுக்குதான். பேர் தான் மாத்திக்கிறோம். பெங்களூர் தான் மாத்திக்கிறோம். ஏன்னா பாருங்க அடுத்த வாட்டி RCB மோஸ்ட்லி 2வது கப் வச்சிரும். நீங்க அப்பயே அடிக்க மாட்டீங்க. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா சொல்றேன், ஒண்ணு 8 மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மேட்ச் இருக்கு. 6 ஜெயிக்கணும் வாய்ப்பே இல்ல. நீ எப்படி சொல்லலாம்? வாய்ப்பே இல்ல. இப்ப இல்ல, நீங்க எப்படி சொல்லலாம்? சொல்லு. உங்களுக்கு 2 வருஷம் பேங்க் பண்ணாங்கல்ல, பேங்க் பண்ணும்போது போய் பூனை தானே சப்போர்ட் பண்ணீங்க. தோத்தாலுமே நான் 17 வருஷமா ஃபேன் கிடையாது. நான் வந்து ஒரு 6-7 வருஷமா அந்த 2 வருஷம் நான் பூனை சப்போர்ட் பண்ணேன். உள்ள எம்ஐ ஃபேன் ஆகிறான், வெளியே சிஎஸ்கே ஃபேன் ஆகிறான். பாருங்க, நாங்க வந்து எப்பவுமே RCB தான். ப்ளூ தான், எப்பவுமே ப்ளூ தான். நாங்க ஆமா, ஆனா லோகோ மாத்துறீங்க. லோகோ மட்டும் தான் மாத்துறீங்க. பண்ணுவோம். ஆமா, பாருங்க அப்படின்னு. We are the RCBians. ஆனா நாங்க என்ன பண்றோம் சொல்ல, கண்டிப்பா நாங்க கப்பு வின் பண்ணுவோம். சரிதா, கப் அடிக்கிறவோ இல்லையா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். என்னோட மக்கள் வந்துட்டு எதுக்கு வராங்க கிரௌண்டுக்கு? நீங்க எதுக்கு வரீங்க? தோனி வந்தா போதும், ஒரு 6 அடிச்சா போதும் தானே வரீங்க. மேட்ச் வின் பண்ணா வரீங்க. இந்த டேட்டா அவுட் ஆன செலிப்ரேட் பண்ற கூட்டம் தானே அடிங்க. இந்த டேட்டா எவ்வளவு ஃபீல் பண்ணா தெரியுமா? போன் பண்ணா சொல்றான், எல்லாரும் அவுட் ஆனா கூட நீங்க வந்து செலிப்ரேட் பண்றீங்க. என் டீம்ல நான் அவுட் ஆனா செலிப்ரேட் பண்ணலாம். அவுட் ஆனதெல்லாம் கத்துறீங்களா? அவுட் ஆனா அவுட் ஆகி அவனை அவுட் ஆகணும்னு கத்துறாங்க. கரெக்ட் தான். நாங்களும் தற்கொலைத்தனமா பண்ணிருக்கோம். ஆனா பைனல்ஸ்ல அந்த தற்கொலைத்தனத்துக்கு கொண்டாடுறதுக்குலாம் வேணும்ல. நம்மளால ஒருத்தவரு ஆத்தா ஆத்தா அந்த போகுது ஒரே மாதிரி இருக்காது. எங்களுக்கும் காலம் வரும்,
காலம் வந்தாலும் கப்ப வரும். அந்த தலைமை தான் போட்டாங்க. நானும் அனுசரிக்கிறேன். ஆமா நாங்கெல்லாம் அதெல்லாம் பண்ணிருக்கும் ஆச்சரியமா திராவிட கட்சி நான் வந்து நான் RCB fans. ஃபேன்ஸாவே இருங்க. நீங்க மத்த டீம்ல ஒரு ஹோம் கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. ஹோம் கண்டிஷன் அட்வான்டேஜ். ஆனா நீங்க ஹோம் கண்டிஷன் தான் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். ரொம்ப சின்னதா லாஸ்டா 1000 மெகா ஆக்ஷன் வருது. அது விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஒண்ணு 8 மேட்ச் இல்ல. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி சொல்றேன். மேக்ஸியும் கிரீன் இருக்காப்புல எல்லோ கலர் டிஷர்ட் கொடுங்க. அவங்க மனசுல போயிட்டு ஆஸ்திரேலியான்னு சொல்லுங்க, கண்டிப்பா அடிப்பாங்க. ஏன்னா பாரு மேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவங்க 2 பேரும் மட்டும் குத்தா போறேன். அவங்க 2 பேரும் குத்தா பாருங்க, அடுத்த எல்லா மேட்சுமே உங்களுக்கு அச்சு கொடுப்பாங்க. ஏன்னா பாரு ஜூன் மாசம் வேலைக்கு எப்பல மேக்ஸ் போலன்னு போடுவான். என்னன்னு தெரியல, RCB வந்தா என்ன மாதிரி பண்ணோம். ஒரு சீசன்ல 5 மேட்ச் ஆதான் 10 மேட்ச் ஆட மாட்டான். பட் மேக்ஸ் யாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்பின்னர் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரோஹித் சர்மா என்ன சொல்றாரு, இப்ப நீ 2020 மேட்ச்ல ஒரு 2 நல்லா போட்டா போதும். ஒரு 24 பால் 40 ரன் மேட்ச்ல விக்கெட் எல்லாம் கையில இருக்கும். ஆனா ஒரு 2 ஓவர்ல 5 ரன் 10 ரன் கொடுத்தோம்னா பிரஷர் ஆகி கண்டிப்பா மேட்ச் திரும்பும். சோ மேக்ஸிமம் ஸ்பீட் பாலர் நல்ல ஸ்பின்னர் எடுக்கலாம். ஸ்பின்னர் தேவை. நீ ஸ்பீட் பாலர் கூட எதனா ஒரு இடத்துல எடுத்து இது மேட்ச் பண்ணிக்கலாம். பண்ற வேலையை சிராஜ் பண்றாப்ல. பேலன்ஸ் மேட்ச் இருக்குது. நாங்க வின் பண்ணி நாங்க வருவோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு விஜயாக்ஸ் மேல நம்பிக்கை. கண்டிப்பா பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்துல ஒரு 100 அடிப்பான். அதுல அடுத்து 2 மேட்ச் இருக்கு, 2-3 மேட்ச் இருக்கு நினைக்கிறேன். சின்னசாமில ஒரு 100 அவனை ஓப்பனிங் இறக்கி விடுங்க. ஒன்றும் வேணாம். ஒன்றும் ஃபேப் ஆகணும். இந்த வாட்டி கப் இல்ல. நாங்க கமெண்ட்ல போடுறது பார்த்து உடனே சரி விட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? ஜாக் வெல்ஸ் அந்த மாதிரி கமெண்ட் போட்டா மதிப்பீங்களா, இறக்குவீங்களா? கமெண்ட் பார்த்தாலும் நீங்க ஸ்பின்னர் இல்லாம கஷ்டப்படுறீங்க. நாங்க ஸ்னாக்கரே அவங்க உட்காந்து தான் வச்சிருக்கோம். வச்சிருக்கோம். கரண் சர்மாவுக்கு ஸ்டாண்டர் வாங்கிக்கோங்க. சொல்றேன். வந்தாலும் நீங்க யோசிச்சு பாருங்க. மெகா ஆக்சன் இது மாதிரி வந்துச்சு. KL ராகுல் விட்டீங்க, வாட்சன் விட்டீங்க. ரிலீஸ் பண்ண அடுத்த 3 வருஷமா தொடர்ந்து 500 ரன் 600 ரன் பர்பிள் கப் போல்டர் அவனை தேவைக்காம விட்டீங்க. நாங்க என்ன பண்ண எந்த டீம் அடிக்க மாட்டேங்கிறாங்க. வேற டீம் இல்ல அவன் லைஃப் நல்லா இருக்குமே ஒரு சீசன் எவ்வளவு மாட்டீங்களா? நீங்க விட்டு விடுவீங்க. போறேன்னு சொல்லவே மாட்டேன். நல்லா இருக்க மனுஷன் கூட்டு வந்து நல்ல மனுஷன் அது மாதிரி ஆடுறீங்க. சரி நம்ம வந்து டாப் 10ல வராம இருக்கிறது தான் போறாங்க. இதுக்கப்புறம் பிளே ஆஃப் போக முடியாது. டாப் 10ல வருங்க. அட்லீஸ்ட் ஒரு 5-6 மேட்ச் முடிக்க ட்ரை பண்ணுங்க. அப்பதான் பாக்குறோம். அடுத்த ஒரு 8 மேட்ச்ல ஒரு 4 மேட்ச் நாங்கதான் வந்துட்டு பிளே ஆஃப் வரோம், வரோம், வரோம். அவன் இன்னும் திருந்தல மாமா. நோட் பண்ணிக்கிறேன். எனக்கு மே மாசம் பிளே ஆஃப் முடியும்னு நினைக்கிறீங்க. அப்ப திருப்பி இந்த வீடியோல ஷார்ட்ஸ் ஒண்ணு எடுத்து போடுவோம். கண்டிப்பா RCB ஜெயிச்சாலும் தோத்தாலும் என்னைக்கும் RCB தான் சொல்ல போறோம். ஈசாலா தோத்தாலும் நீங்க
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து மும்பையா மாறி மும்பை fan வந்து மும்பை fan தான் வந்து CSK அந்த வருஷம் தோனி போனார்ல, அதனால வந்துட்டு எங்களுக்கு ஒண்ணு பாண்டியா இல்லைன்னா பாண்டியா. நெக்ஸ்ட் வருஷம் அப்படியே மாத்தி CSK fan பண்ணலாம், பாப்போம். லாஸ்டா ஒரு அடுத்த இதுக்கு நீங்க ஒரு மோட்டிவேஷனுக்கு வேணும். ஆர்சிபில இருந்து கோலி போய் உமன்ஸ் கிரிக்கெட்ல பேசினாலும் ஸ்மிருதி வந்தா எலிட்ஸ் நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் கூட்டு வந்து மென்ஸ் கிரிக்கெட் பேச சொல்லுங்க. இந்த போட்டோ எனக்கு வேணுமே தா. வச்சுக்கப்ப வச்சுக்க இந்த பட்டயமும் எனக்கு வேணுமே. இல்லப்ப அப்பதான் தரமாட்டேன்னு காசு கொடுக்குறேன் தா. காசு நான் பாதி பேமெண்ட் கொண்டுக்கா போறேன். இது இருந்தா தான் என் பிள்ளைக்கு ஆதரவு. வேணுமே தா. இல்லப்ப வேணும் தா. தரமாட்டேன். ஏய் வருண்டா எனக்கு பாப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. CSK fans நம்பாதீங்க. ஓகே, loyal fans. பிளிப்கார்ட் அமேசான்ல கப் ஆர்டர் பண்ணி தான் வீட்டுல வைக்கணும். ஏதோ ஒரு கப்பு அங்க எப்ப ஆச்சுன்னு நாங்க வச்சுக்கோண்டா. உங்களுக்கு எது கேட்போம்? இல்ல கோழிக்கு பையன் பிறந்திருக்கு, அவரு வளர்ந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய் பாய்.